கொல்கத்தா கேஜிகர் மருத்துவக் கல்லூரியில் பணியில் இருந்த முதுகலை மருத்துவ படிப்பு மாணவி 2ஆம் ஆண்டு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் மிகுந்த அதிர்ச்சியோடு போராடி வருகின்றோம். இந்த நேரத்தில் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள், முதுகலை மருத்துவர் மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் ஒன்று திரண்டு இதை கண்டித்து தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் இறந்து போன மருத்துவ மாணவிக்கு நியாயம் வேண்டும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின்படி கடுமையாக தண்டிக்க வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் மிக கடுமையான சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும். மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்ற சம்பவங்கள், அதாவது மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் தமிழகம் உள்பட அனைத்து இடங்களிலும் அவ்வப்போது நடந்து வருவது வருத்தமளிக்கின்றது. இன்று மத்திய மாநில அரசுகள் புதிதாக மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதிலும் மருத்துவர்களை உருவாக்குவதிலும் காட்டும் அக்கறையை மருத்துவர்கள் மீதான பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் காட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்திலும் மருத்துவக் கல்லூரிகளில், பெரும்பாலான மருத்துவக் கல்லூரிகளில் முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கும் பயிற்சி மருத்துவர்களுக்கும் போதிய ஹாஸ்டல் உறைவிட வசதி செய்து தரப்படவில்லை. மேலும் கிட்டத்தட்ட அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் பணியின் போது போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, அதாவது போதிய அளவுக்கு செக்யூரிட்டி தரப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக இந்த எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலே 50க்கும் மேற்பட்ட பிஜிஸ் முதுகலை மருத்துவ மாணவர்கள் தங்குவதற்கு ஹாஸ்டல் இல்லாததால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இரவு பகல் பாராது அவர்கள் எங்கே ஓய்வெடுப்பது, வெளியில் போயிட்டு வருவது பாதுகாப்பு இல்லை போன்ற பல சிக்கல்களை சந்தித்து வருகின்றோம். எனவே தற்போது கொல்கத்தாவில் நடந்துள்ள சம்பவம் தமிழகத்திற்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே மருத்துவர்கள் என்றால் கடவுள்கள் என்று சொல்வதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. சக மனிதர்களாக எங்களை நடத்துங்கள், நாங்களும் வாழ வேண்டும். நாங்கள் மருத்துவர்கள் நன்றாக இருந்தால்தான் மக்களுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு மக்களும் அரசும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.